அஜித் சார்னா தன்னம்பிக்கைன்னு எல்லாருக்குமே தெரியும். சமுத்திரக்கனி அண்ணன்னா நம்பிக்கை அப்படின்னு நம்ம டிக்ஷனரியில் வச்சுக்க வேண்டியதான். இந்தியனாக இருந்து ஹிந்தி கற்றுக்கிறது தப்பு இல்லை, தேவைப்படுறவங்க கற்றுக்கிட்டோம். இது கலை, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. மொழி, இனம், ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் உலகத்துக்கே போகணும். எப்படி விஜய் சேதுபதி போகணும், தனு சார் போகும்போது நான் சந்தோஷப்படுறோம்ல, அப்படி எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி போகும்போது நாங்கள் நம்மளெல்லாம் சந்தோஷப்படுவோம். ஓகே, சமுத்திரக்கனி அண்ணன், சசிகுமார் அண்ணன், நம்ம சவுந்தரராஜா சா 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 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கனவு கண்டு இவங்களோட வேலை செய்யணும் ஆசைப்பட்டேன், வேலை செஞ்சேன். எனக்கு நாசர் சாரை நடிப்பை பற்றி நம்ம சொல்கிறக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்பார். பார்த்தப்போ கடைசியில் கையெடுத்து கும்பிட்டுட்டேன் நான். சாய்பாபா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அந்த கேரக்டர். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் மாணிக்கம் இல்லை திருமாணிக்கம் படத்தில் நான் நடிக்கலை, எந்த வேலையும் செய்யலை. ஆனால் அந்த படத்தை நான் கொண்டாடிட்டே இருக்கேன் இன்னுமே. காரணம், இப்போது தங்கம், வைரம், பிளாட்டினம், முத்து, பவளம், ஏகப்பட்ட விலை உயர்ந்த பொருளுக்கு விலை இருக்குது. விலை ஏதோ ஒரு விலை இருக்கும். இந்த திருமாணிக்கத்துக்கு விலையே கிடையாது. நான் ஏன் இதை இவ்வளோ மிகைப்படுத்தி பேசுகிறேன்னா, அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனுடைய உண்மை. அதுக்கு முன்னாடி நான் இயக்குனரை பற்றி பேசி ஆகணும். எனக்கும் இயக்குனருக்கும் எப்படி ஒரு சந்திப்புனா, நான் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் போராட்ட களத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி என்னை எப்போவுமே அக்கறையாக கேட்டு, நீ பாதுகாப்பாக இருக்கியா, எதுவும் உதவி வேணுமான்னு கேட்குறதுல ஒரு 2-3 பேர். ஒன்று விஜய் சேதுபதி, 2வது கார்த்திக் சுப்பராஜ், 3வது நந்தா பெரியசாமி அண்ணன். எனக்கு யாருன்னே தெரியாது, அப்போ பழக்கமே கிடையாது. என் நம்பரை வாங்கி என்னை நலம் விசாரித்த இந்த 3 பேரை நான் என்றைக்குமே மறக்க முடியாது. அதுக்கப்புறம் நந்தா பெரியசாமி அண்ணன் சொல்லிகிட்டே இருந்தார், அதனாலே நீ நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுண்டா, உன்னுடைய உண்மையான உணர்வு, அந்த தமிழ் பற்று, அந்த கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து போராட்ட குணம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் விளையாடு வீடுன்னு ஒரு படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் நந்தா பெரியசாமி அண்ணனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு கதையாசிரியர் இருக்கார். அவர் ஒரு பெரிய எழுத்தாளர். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியலன்னு தெரியல. அவர் ஒரு பத்திரிகை துறையில் மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்து, பத்திரிகை ஆசிரியராக இருந்து, அதுக்கப்புறம் கதையாசிரியராக, அப்புறம் உதவி இயக்குனர். பெரிய நீண்ட ஒரு பயணம் இருக்குது அவருக்கு. பல கஷ்டங்களை கடந்து, இன்னல்களை கடந்து, எல்லாமே கடந்தால் வரணும். அது ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னா, அந்த கஷ்டம் அது ஒரு பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக நம்ம குடும்பத்தை பார்க்கவும் முடியாமல் இருக்கக்கூடிய வேதனை இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய வேதனை. அதெல்லாம் தாண்டி கூட சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஜெயித்த பல இயக்குனர்களில் நந்தா பெரியசாமி அண்ணனையும் பார்க்குறேன். அவருடைய திறமை நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இதன் மூலிமா நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரஷ்மி ராக்கெட்னு ஒரு படம், அது தாப்சி நடித்தாங்க, ஹிந்தியில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. சேம் இதே ZEE5ல 100 மில்லியனா, அது 100 ஏதோ கரெக்டாக தெரியல, அதுக்கு மேலேயே நிறைய வியூஸ் போயிருக்கு, நிறைய பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஒரு தமிழன் ஒரு மும்பையில் போயிட்டு இவ்வளோ பெரிய ஆளுமையான கதையாசிரியராக இருக்கிறது நம் தமிழுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. அண்டு தொடர்ந்து நான் அவரோட வேலை செய்யணும்னு ஒவ்வொருட்டி கேட்டுகிட்டே இருக்கேன். நான் சொல்லுவேன், அடுத்த படத்தில் நான் இல்லைன்னா நீங்கள் கொலை கேஸில் உள்ளே போயிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மிரட்டி தான் அவர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்டுட்ருக்கேன். ஏன்னா ஆனந்தம் விளையாடு வீடு பண்ணும்போது ஒரு பெரிய பட்டாளம், பெரிய கஷ்டம். ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக அண்ணனை பற்றி சொல்லணும். நாங்கள் ஒரு 15-20 ஆக்டர் இருக்கோம். சேரன் அண்ணன், சரவணன் அண்ணன், பருத்திவீரன் சித்தப்பு, கௌதம் கார்த்திக், அந்த பொண்ணு ஹீரோயின், ஏகப்பட்ட பேர். எனக்கு டக்குன்னு பேர் வரல. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கும். திடீர்னு கிளைமேக்ஸ் எடுக்க வேண்டிய சூழலில் ஒரு முக்கியமான சீன் எடுக்க வேண்டிய நேரத்தில் சரவணனுக்கு சுகர் ஷூட்டப் ஆகி பயங்கரமாக சீரியஸ் எமர்ஜென்சி கண்டிஷன் போயிட்டார். எப்படி எடுக்கிறதுனே தெரியல. கொரோனா டைம் வேறு, ஒட்டுமொத்த டீமும் போயிட்டோம். அவர் இல்லாமல் எந்த சீனுமே எடுக்க முடியாது. ஒரு நாள் ரூமில் சும்மா உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் இப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்கிறார், பேக்கப் பண்ணிட்டு போவோம்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ரங்கநாதன் சார். இல்லை முடியாது, எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியாது, இவ்வளோ டேட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே ஷூட் பண்ணலான்னு சொல்லி டூப் வச்சு ஷூட் பண்ணி, அதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாமல் எப்படி சீட் பண்ணி அதை திருப்பி எப்படி மேட்ச் பண்ணார்னே படத்தை பார்த்தபோது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, என்னங்க இப்படி எடுக்கிறீங்க, சரியாக வருமான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு டெக்னிக்கலாக தெரியாது. பட் அது படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஃப்ரெண்ட்லியாகவும், இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய படத்தை எப்படி எடுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் கொண்ட நந்தா பெரியசாமி அண்ணவர்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அடுத்து எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போது சினிமா பற்றியே பேசும்போது சினிமா நடிகர்கள் பற்றி வேணால் பேச முடியும், நடிகர்கள், இயக்குனர்கள். அஜித் சார்னா தன்னம்பிக்கைன்னு எல்லாருக்குமே தெரியும். சமுத்திரக்கனி அண்ணன்னா நம்பிக்கை.
அப்படின்னு நம்ம டிக்ஷனரியில் வச்சுக்க வேண்டியதான். நம்பிக்கை, ஒழுக்கம், எப்படி வாழணும், அன்போடு எப்படி வாழணும், அறத்தோடு எப்படி வாழணும்னா சமுத்திரக்கனி அண்ணன் அப்படின்னு ஒரு நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், சினிமா வாழ்க்கையாக இருக்கட்டும், அதை வந்து அது அவ்வளோ அழகாக கடைபிடிச்சு போகிறது உண்மையிலே ரொம்ப 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 சிரமம். எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து அது ஒரு நேர்கோட்டில் பயணிப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம். அது பயணிச்சுட்டு ஜெயிக்கிறது அதை விட சிரமம். இப்போது அண்ணன் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போகிறீங்களாண்ணா? ஸோ இன்னும் போகணும். இது லாங்குவேஜ், கலைஞனுக்கு லாங்குவேஜ் பேரியரே கிடையாது. அதனால எங்கே வேணால் போகலாம். ஆனால் ஆமாம், அல்ல அந்த பேரியர் சொல்லணே, இந்த நடிக்கக்கூடாதுன்னு ஒரு தடை கிடையாது. ஏன் இப்படி பாலா ஏங்க, அதான் இந்தியனாக இருந்து ஹிந்தி கற்றுக்கிறது தப்பு இல்லை, தேவைப்படுறவங்க கற்றுக்கிட்டோம். இது கலை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. மொழி, இனம், ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் உலகத்துக்கே போகணும். எப்படி விஜய் சேதுபதி போகணும், தனுஷார் போகும்போது நான் சந்தோஷப்படுறோம்ல, அப்படி எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி போகும்போது நாங்கள் நம்மளெல்லாம் சந்தோஷப்படுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்றால் எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி தான். அந்த படத்தில் நடிக்கும்போது உண்மையிலே நான் 3 வாட்டி பார்த்தேங்க இந்த படத்தை. 3 வாட்டி பார்த்துட்டு 3ஆவது தடவை இவருக்கு தேட்டரில் கூப்பிட்டு வச்சு மாலையை போட்டேன். 2 பேருமே கூப்பிட்டு, அண்ணன் அவைலபிள் இல்லை, அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், பிஸியாக இருந்தார். டைரக்டரை கூப்பிட்டு தேட்டர்லேயே வச்சு முடித்த உடனே அந்த இடத்துலேயே மாலையை போட்டு ஒரு வேலை நான் பண்ணேன். ஏன்னா ஐயோ ஒரு ஃப்ளோ போச்சு. இங்கே பாராட்டுவதற்கு ஒவ்வொரு நடிகனும் ஒவ்வொரு இயக்குநர்களும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமாண்ணே? ஏன்னா இந்த மாணிக்கத்தை பற்றி பேச வேண்டியது அவ்வளோ இருக்குது, கணியனை பற்றி பேச வேண்டியது நிறைய இருக்குது. இந்த பாராட்டுது இருந்ததுன்னா, என்னதான் சம்பளம் நம்ம வாங்குகிறோம், என்னதான் படம் ஹிட்டுன்ற ஒரு சந்தோஷத்தை தாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து வச்சு பார்த்துட்டே இருப்போம். யாராவது ஃபோன் பண்ண மாட்டாங்களா? ஏய் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக நடிச்சிருக்க, படம் ஹிட்டு, செம்ம, அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு, அந்த கைத்தட்டு விசிலை கேட்குறதுக்கு எல்லா கலைஞர்களும் காத்து கொண்டிருப்போம். அப்படி அந்த பாராட்டை நேரடியாக போய் பாராட்டுன்னு நான் நினச்சேன். இந்த 2 வருஷமாக நான் என்னோடய ட்ரஸ்ட்டில் இருந்து அது ஒரு வேலையாக பண்ணிகிட்ருக்கேன். முதல் முறையாக கருடனுக்கு, சூரியனனுக்கு போய் பாராட்டினேன், நேரடியாக போய் பாராட்டினேன். அடுத்து அமரன் டைரக்டர் போய் நான் பாராட்டினேன். அடுத்து அண்ணனை போய் பாராட்டியிருக்கேன். எனக்கு பர்சனலாக நான் கனெக்ட் ஆகும்போது நான் பாராட்டுக்காக, மற்ற படத்தில் கம்பேர் பண்ணல. ஸோ பாராட்டு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயம் நான் ஏங்குறேன், எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், அதை நான் கொடுக்குறேன். இப்போது அதுதான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ சமுத்திரக்கனி அண்ணன் வந்து நான் வந்து லண்டனில் இருக்கும்போது அவர் மதுரைன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் தெரியும், இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியும் அவர் ராஜபாளையம். அப்போது நான் நினச்சிப்பேன், ஓகே சமுத்திரக்கனி அண்ணன், சசிகுமார் அண்ணன், நம்ம சவுந்தரராஜா, சா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கனவு கண்டு இவங்களோட வேலை செய்யணும் ஆசைப்பட்டேன், வேலை செஞ்சேன். என்னுடைய ஆசையை அவளை நோக்கி போயிட்டே இருந்தேன், வேலை செஞ்சேன், அவங்கள மாதிரி வாழணும்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கெல்லாமே எனக்கு ஒரு முன்னோடிகள் இவங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கலைஞர்களையும் நல்ல நல்ல மனிதர்களையும் படங்கள் மூலியமாகவும் சரி, சொந்த வாழ்க்கை மூலியமாகவும் சரி, கனி அண்ணன், சசி அண்ணன், பாலா அண்ணன், இவங்க எல்லாம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய, பாரதராஜா ஐயா எல்லாருமே எங்களுக்கு மிகப்பெரிய முன்னோடி. அதில் சொல்வதில் நான் மாறுதட்டி கொள்வேன், நானும் மதுரைக்காரன் தான் அப்படின்னு. ஸோ அந்த அங்கே ஆரம்பித்த வட்டம் சசி சமுத்திரக்கனி அண்ணன் மேலே இருந்த ஒரு லவ், காதல் எல்லாமே இன்னமும் குறையாமல் இருக்குது. இப்போயும் எங்கே பார்த்தாலும் அவரை தனியாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ நான் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன், வருவேன். இப்போ வாய்ப்பே இல்லை. எங்கே இருக்காரு, இந்த ஃப்ளைட்டில் இருக்காருன்னு ஃப்ளைட்டில் இருக்கான்னு சொல்லுவார் மோகன் சந்திரன் கேட்டால். ஸோ இன்னும் சமுத்திரக்கனி அண்ணன் நல்லா பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். நம் தமிழ் படம் எல்லா இடத்துலையும் போய் சேரணும்னு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நாசர் சார், இந்த படத்தில் எல்லாருமே ஒரு நல்ல சூப்பராக வேலை பார்த்தாங்க. நாசர் சாரை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் தான் எனக்கு நாசர் சாரை நடிப்பை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து அப்படியே வாழ்ந்திருப்பார், அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். ஒரு எனக்கு பார்த்தப்போ கடைசியில் கையெடுத்து கும்பிட்டுட்டேன் நான். சாய்பாபா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அந்த கேரக்டர். ஸோ அந்த அளவுக்கு என்னை இப்போ நான் யோசிக்காமல் இவ்வளோ பேசுகிறேன்னா எனக்கு மாணிக்கம் வந்து அவ்வளோ பாதிச்சிருக்கு. இந்த பாதிப்பு எதுக்காகனா நேர்மைக்காக. எல்லா மனிதர்களும் அன்போடு வாழணும், அறத்தோடு வாழணும், நேர்மையோடு வாழணும், ஒழுக்கத்தோடு வாழணும். முடிஞ்ச
முடிஞ்ச அளவுக்கு இதை வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்றத நானும் வலியுறுத்துகிறேன். இந்த படமும் அதுதான் வலியுறுத்துகிறது. பார்க்காதவர்கள் தயவு செஞ்சு மறுபடியும் பாருங்கள். இது வியாபாரத்துக்காக அல்ல, நம் வாழ்க்கைக்காக, நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக. அண்ட் இது அகைன் வியாபாரம் வந்தால்தான் நந்தா பெரியசாமி என்ன மாதிரி இன்னும் பெரிய 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 பட்ஜெட் படங்கள் பண்ணுவாங்க. நிறைய கதைகள், நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கும். வாய்ப்புக்கு மிக மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.